ஸோ டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது உங்கள் ஊரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், எல்லாரும் போகிற ஹாஸ்பிட்டல். பட் சடனாக ஒரு நியூஸ் வருது, இந்த ஹாஸ்பிட்டல் ரன் ஆகிறதுக்கு யாரெல்லாம் ஃபண்டு கொடுத்தாங்களோ, யார் நிறைய காசு கொடுத்தாங்களோ, இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபண்டு தர மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும்? எல்லாருக்கும் கஷ்டம் தானே. அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண டாக்டருக்கு கஷ்டம், பேஷண்ட்டுக்கு கஷ்டம், நர்ஸுக்கு சம்பளம் தர முடியாது. கண்டிப்பாக ஒரு ஹெல்த் கிரைசிஸ் உருவாகும்ல, ஒரு ஹெல்த் கிரைசிஸ் உருவாகும் தானே. ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான் நேற்று பார்த்தது. குளோபலோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அந்த டபிள்யூஹெச்ஓக்கு அதிகமாக ஃபண்டு தரது யாரு? யூஎஸ்ஏ டபிள்யூஹெச்ஓ விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபண்டு கிடைக்காது. இப்போ ஃபண்டே டபிள்யூஹெச்ஓ கிடைக்காதுன்னா டபிள்யூஹெச்ஓ ரன் பண்ணும். டபிள்யூஹெச்ஓவில் எப்படி ஒரு பேண்டமிக்கை இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் சரி பண்ண முடியும்? எமர்ஜென்சி எப்படி ஒர்க் பண்ண முடியும்? ஸோ குளோபல் லெவலில் ஒரு ஹெல்த் கிரைசிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது சில பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஒரு ஸ்கூல் வச்சுக்கலாம். அந்த ஸ்கூல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீஸ் பே பண்ணுவாங்க. மேபி சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாலண்டரியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபண்டு தருவாங்க. இப்போ ஃபியூச்சர்ல இந்த எக்ஸ்ட்ரா ஃபண்டு வரல வச்சுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா ஃபண்டு வரலனா கூட இந்த ஸ்கூலால் என்ன பண்ண முடியும்? ரன் ஆக முடியும். என்ன ரீசன்? இந்த ஸ்கூல் ரன் ஆகிறது அடிப்படையான தேவை என்ன? ஃபீஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேசிக் ஃபீஸ் வச்சுக்கிட்டு ரன் பண்ண முடியும். இந்த ஃபண்டு வராதனால ஒட்டுமொத்தமாக ஸ்கூல் பண்ண மாட்டோம், க்ளோஸ் பண்ண மாட்டோம். ஸோ யூஎஸ்ஏ வெளியே போனதுன்றது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. அந்த ஃபண்டு இல்லாமல் கூட டபிள்யூஹெச்ஓவை இன்னும் சூப்பராக ஸ்ட்ராங்காக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபிள்யூஹெச்ஓட மெயின் வேலை என்ன? குளோபல் லெவலில் ஒரு பேண்டமிக் வருதுன்னு வச்சுக்கலாம். அதை உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணி குளோபல் லெவலில் ஒரு கோஆர்டினேஷன் உருவாக்கி அதை சரி பண்ணுற வேலை டபிள்யூஹெச்ஓ. பட் இது மட்டும் கிடையாது. உலகம் முழுக்க இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் வேக்சினேஷன் ப்ரோக்ராம், அப்புறம் ஃபியூச்சரில் ஏதாவது நோய் வராமல் இருக்கிறதுக்கு குளோபல் லெவலில் மெடிக்கல் ரிசர்ச், எல்லா வேலையும் பண்ணுறது டபிள்யூஹெச்ஓ. அப்போ இவ்வளோ வேலை பண்ணணும்னா என்ன தேவை? ஃபண்டு தேவை. ஸோ டபிள்யூஹெச்ஓக்கு ஃபண்டு எப்படி வருது? ரெண்டு வழியாக வருது. ஃபர்ஸ்ட் வே, இப்போ ஒரு கண்ட்ரி டபிள்யூஹெச்ஓவில் மெம்பர் ஆயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா மெம்பர் தானே, மெம்பர் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணணும்? வருஷம் டபிள்யூஹெச்ஓக்கு ஃபீஸ் பே பண்ணணும். இட் இஸ் ஏ மெம்பர்ஷிப் ஃபீ ஆனுவலி. ஸோ வருஷம் ஃபிக்ஸ்டு ஆனுவல் அமௌண்ட் கட்டணும் எல்லா மெம்பர்ஸும். இதுக்கு பேர் அசஸ்டு கான்ட்ரிபியூஷன். ரொம்ப சிம்பிளாக ஏசின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியும் அசஸ் பண்ணி அது எவ்வளோ தரணும் வருஷம் அப்படின்றத சொல்லிடுவாங்க. அப்போ டபிள்யூஹெச்ஓக்கு என்ன வருது? வருஷம் ஸ்டெடியாக எல்லா கண்ட்ரிஸும் ஃபீஸ் பே பண்ணிட்டு தான் இருக்கு. அந்த ஃபீஸை வச்சு தான் டபிள்யூஹெச்ஓவில் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியுது. அதாவது டபிள்யூஹெச்ஓ ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ்க்கு, எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சேலரி தர்றது, ஸோ ஸ்டாஃப்க்கான சேலரி, டே டு டே ஆப்ரேஷன் எல்லாத்துக்குமே காசு கரெக்டாக இருக்கு. ஸோ அசஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வழி இருக்கு வாலண்டரி கான்ட்ரிபியூஷன். நீங்கள் ஒரு மெம்பராக ஒரு காசு தரீங்க, அது ஓகே. உங்களுக்கு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா காசு இருக்கு, வாலண்டரியாக தரணும் ஆசைப்படுறீங்க. நீங்கள் யாராக இருக்கலாம்? ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் பில்கேட்ஸ் வச்சுக்கலாம். பில்கேட்ஸ் பெரிய பணக்காரர், ஏன்னா அதிகமாக காசு இருக்கு. டபிள்யூஹெச்ஓக்கு காசு கொடுத்தா ஃபண்டு பண்ணால் அது உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஏழை கண்ட்ரிக்கும் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன பண்ண ஃபண்டு பண்ணுவோம். ஸோ பிரைவேட்டாகவும் நான் காசு தரலாம், இல்லை கண்ட்ரியாக என்ன பண்ணலாம்? வாலண்டராக தரலாம். இந்த வாலண்டரி கான்ட்ரிபியூஷனில் அதிகமாக காசு தரது யாரு? யூஎஸ்ஏ. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, இந்த மெம்பர்ஸ் தர காசு இருக்குல்ல, அசஸ்ட் கான்ட்ரிபியூஷன், அதில் கரெக்டாக எல்லா காசையும் சேர்த்து ஜென்ரலாக டபிள்யூஹெச்ஓ ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த காசு யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாலண்டரியாக தராங்கல்ல, கண்ட்ரிஸோ இல்லை பிரைவேட் பீப்புள் தராங்களே, அந்த காசை ஸ்பெசிஃபிக்காக இந்த உலகத்துல இருந்து போலியோவை எலிமினேட் பண்ணுறதுக்கான வேலை பண்ணும்ல, அதுக்கு செலவு பண்ணணும். இல்லைனா ஒவ்வொரு ஊர்லேயும் பிரைமரி ஹெல்த் கேர் இருக்குல்ல, பிரைமரி ஹெல்த் கேரை இம்ப்ரூவ் பண்ணணும். மூணாவது முக்கியமானது ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். இதை பற்றின ரிசர்ச். இப்போலாம் மைக்ரோப்ஸ் ஆகுது, பாக்டீரியா, வைரஸ்லாம். முக்கியமாக பாக்டீரியா. இந்த பாக்டீரியா சாவடிக்கிறதுக்கு மெடிசன் கொடுத்தோம், சாக மாட்டேது இல்லை. அப்போ அதை பற்றி ரிசர்ச் பண்ணணும். அப்போ இந்த விஷயத்துக்கு இந்த வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் காசு இருக்குல்ல, அந்த ஃபண்டை அலோகேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ்ஏ இப்போ வெளியே போகுதுன்னா ரெண்டு இம்பாக்ட் நடக்கும். ஒன்று இந்த வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் அதிகமாக தர கண்ட்ரி யூஎஸ்ஏ. அப்போ இதுக்கு என்ன ஆகும்? இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற காசு குறையும். அது ஒன்று. மோஸ்ட் ஆஃப் தி பணக்காரர் எங்கே இருப்பாங்க? யூஎஸ்ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் பில்கேட்ஸ். அப்போ யூஎஸ்ஏ தன்னோட கண்ட்ரியோட கவர்மெண்ட்டே டபிள்யூஹெச்ஓலேருந்து வெளியே வருதுன்னா அந்த ஊரில் இருக்கிற பிரைவேட் டோனர்ஸ், அதாவது டபிள்யூஹெச்ஓ காசு தர்ற பிரைவேட் இருப்பாங்களே, பிரைவேட் பீப்பிள், அவங்க என்ன பண்ணுவாங்க? காசு தரத்தை குறைக்கலாம் மேபி. ஸோ ஒன்று யூஎஸ்ஏ மாதிரி கம்ப்ளீட்டாக வெளியே ஃபுல்லாக கட் பண்ணிடலாம், இல்லை கொஞ்சம் காசை குறைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புரிஞ்சிச்சுல, டபிள்யூஹெச்ஓக்கு ரெகுலராகவும் காசு வருது, வாலண்டரியாகவும் காசு வருது. அந்த வாலண்டரி ஒரு லிமிடேஷன் தானே. இந்த வாலண்டரியாக தரதுனால எப்போனா ஸ்டாப்பும் ஆகலாம், அதிகமும் ஆகலாம், குறையலாம். இப்போ அடுத்து டபிள்யூஹெச்ஓக்கு எப்படி ஃபண்டு வருதுன்றது ஏன் பார்க்குறோம்? ரெண்டாவது பாயிண்ட் இருக்குல்ல, வாலண்டரி கான்ட்ரிபியூஷன். இந்த பாயிண்ட் தான் ஒரு காரணமாக சொல்லி யூஎஸ்ஏ வெளியே போச்சு. டபிள்யூஹெச்ஓக்கு எங்களோட காசு தேவையில்லாமல் வீணாக போகுது, எக்ஸ்ட்ரா தரோம். அவ்வளோ காசு தரதுனால எங்களுக்கு அமெரிக்காவுக்கு எந்த யூஸும் கிடையாது. அதனால டபிள்யூஹெச்ஓ என்ன பண்ணிடுறோம்? வெளியே வந்துடுறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது முக்கியமான ரீசன், டபிள்யூஹெச்ஓட ஒர்க்கிங் எங்களுக்கு பிடிக்கல. இட் இஸ் டூ பியூரோக்ராட்டிக். அதாவது ஒரு முடிவு எடுத்து செயல்படுறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. ஸோ டபிள்யூஹெச்ஓ ஒர்க்ஸ் இன் எஃபிஷியன்சி மேனர். அது நாங்கள் தனியாக என்ன பண்ணிப்போம்? இன்னும் குயிக்காக என்ன பண்ணிப்போம்? ரெஸ்பாண்ட் பண்ணிப்போம். ஸோ டிலே பண்ணுறது டபிள்யூஹெச்ஓ மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கிறது வேஸ்ட்டு. சரி, ஆக்சுவலாக பார்த்தா டபிள்யூஹெச்ஓ மட்டும் கிடையாது, குளோபல் லெவலில் இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷனும், ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் வச்சுக்கலாம், டபிள்யூடிஓ வச்சுக்கலாம். குளோபல் லெவலில் இருக்க எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே இன்வெஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனையும் ரிஃபார்ம் பண்ண வேண்டியது அவசியம். இன்னும் எஃபிஷியண்டாக ஃபாஸ்ட்டாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம். ஸோ ரிஃபார்ம் பண்ணுறது வேறு, அதை விட்டு வெளியே வர்றது வேறு. டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஜஸ்ட் யோசிங்களேன், டபிள்யூஹெச்ஓ இதோட ஒர்க்கிங் எனக்கு பிடிக்கல, நான் வெளியே வரேன். எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ பண்ணுற மாதிரி எல்லா கண்ட்ரி ஒவ்வொருத்தவங்க அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா வாட் இஸ் தி இம்பாக்ட்?
ஃபர்ஸ்ட் ஃபண்டிங் குறைஞ்சிட்டே இருக்குமா, மெம்பர்ஸ் வெளியே போக போக ஃபண்டிங் ஆகிட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். ஃபண்டிங் குறைஞ்சாலே அதில் ஒர்க் ஆக்டிவிட்டியும் குறையும். ரெண்டாவது முக்கியமானது குளோபல் லெவலில் கோஆர்டினேஷன் இருக்காதுல்ல. பேண்டமிக் மாதிரி ஒன்று வருதுன்னா அது சரி பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஒரு கண்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம கண்ட்ரியில் வர எல்லா நோய்க்கான காரணமும் மற்ற கண்ட்ரியாக இருக்கலாம். அப்போ குளோபல் லெவலில் எல்லாமே பெருசானதுக்கப்புறம் எந்த விஷயத்துக்குமே குளோபல் கோஆர்டினேஷன் தேவை. வெளியே வரது வழியாக இந்த கோஆர்டினேஷன் ஆகும், வீக் ஆகும். அண்ட் இந்த கோஆர்டினேஷன் வீக் ஆகிறதுனால அதிகம் பாதிக்கப்படுவது யாரு? டெவலப்பிங் கண்ட்ரியும் புவர் கண்ட்ரி தான். ஸோ WHO மாதிரி ஒரு குளோபல் இன்ஸ்டியூஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா டெவலப்பிங் கண்ட்ரிக்கும் புவர் கண்ட்ரிஸ்க்கும் சம் பெனிஃபிட். அப்போ இந்த சிச்சுவேஷனில் USA வெளியே போனதை எப்படி பார்க்கலாம்? ரெண்டு ஆங்கிள் பார்க்கலாம், ரெண்டு பாசிட்டிவ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், குளோபல் லெவலில் இருக்கிற எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் அதிகமாக டவுன்லோட் பண்ணுறது யாரு? USA. இப்போ WHO இருந்து USA வெளியே போயிடுச்சுன்னா WHOட லீடர்ஷிப் யார் கைக்கு வரும்? டெவலப்பிங் கண்ட்ரீஸை அதை ஹேண்டில் பண்ண முடியும். லீடர்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் டெமோக்ராட்டிக்காக மாற்ற முடியும். ஏன்னா மோஸ்ட்லி டவுன்லோட் பண்ணுற USA வெளியே போயிட்டான். அப்போ இது ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம்? எல்லா இன்ஸ்டியூஷனையும் ஸ்பெசிஃபிக்கலி WHO என்ன பண்ணலாம்? ரிஃபார்ம் பண்ணலாம். யாருக்கு ஏற்ற மாதிரி? டெவலப்பிங் கண்ட்ரீஸ், புவர் கண்ட்ரீஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி WHO யூஸ் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ண முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் எம்பாக்ஸ், மங்கி பாக்ஸ் கிரைசிஸ். எந்த நாட்டில் அதிகமாக வந்துச்சு? ஒரு நாடு கிடையாது, ஆப்பிரிக்காவில் நிறைய நாடுகள் அஃபெக்ட் பண்ணுச்சு இந்த மங்கி பாக்ஸ்ன்ற ஒரு நோய். பல வருடங்களாக ஆப்பிரிக்காவில் இந்த மங்கி பாக்ஸ் கிரைசிஸ்னால நிறைய பேர் இறந்து போறாங்க. பட் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் சரி இல்லை வேக்சினேஷன் எதையுமே WHO கன்சிடர் பண்ணல. என்ன ரீசன்? WHO டவுன்லோட் பண்ணுறது யாரு? USA வச்சுக்கலாம், இல்லைனா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் அதிகமாக ஃபண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி WHO யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதே மங்கி பாக்ஸ் கிரைசிஸ் 2022 USA வந்த உடனடியாக சடன்லி ட்ரீட்மெண்ட் வேக்சினேஷன் USAக்கு வந்துருச்சு. அப்போ இது வரைக்கும் வேக்சினேஷன் வராது, யூஎஸ்ல வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் கிடைக்குதுன்னா குளோபல் லெவலில் ஹெல்த்தில் கூட இன்இக்வாலிட்டி இருக்குது. இங்கே இன்இக்வாலிட்டி என்ன அர்த்தம்? தி குளோபல் ஹெல்த் டெசிஷன்ஸ், எல்லா உலக முடிவுகளும் எடுக்கிறது யாரு? வெல்த்தியர் நேஷன்ஸ், பணக்கார நாடுகள் குளோபல் லெவலுக்கு எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் தனக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க, WHO-வையும். ஸோ ஹூ சஃபரர்? புவர் கண்ட்ரிஸ். அப்போ இந்த ஆங்கிள் பாருங்க. இப்போ WHO-ல இருந்து USA வெளியே போகுதுன்னு அர்த்தம் அதோட டாமினேஷன் குறையும். ஸோ இந்த ஆங்கிள் பார்க்காதீங்க, ஃபண்டு குறையுதுன்னு மட்டும் பார்க்காதீங்க. WHO-ல இருக்கிற ஒரு டாமினேஷன் குறைஞ்சு போச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு லீடர்ஷிப் வேகன்சி இருக்கு. அந்த வேகன்சியை டெவலப்பிங் கண்ட்ரிஸ் பிடிச்சிக்கணும். அதாவது குளோபல் சவுத் கண்ட்ரிஸ் மஸ்ட் டேக் தி லீடர்ஷிப் ஆஃப் WHO. ஸோ ஏஷியன் கண்ட்ரிஸும் ஆப்பிரிக்க கண்ட்ரிஸும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக்ஸ் அமைப்பு இருக்குல்ல, பிரிக்ஸ் அமைப்பு என்ன பண்ணும்? WHO-க்கு ஒரு லாங் டேர்மா ஒரு ஃபண்டு வரதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணணும். ஸோ ஆல்ரெடி மெம்பர்ஷிப் ஃபீஸ் வழியாக WHO ஸ்டெடியாக ஒர்க் பண்ணுது. இப்போ பிரிக்ஸ் மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் காசு ஃபண்டு பண்ணுச்சுன்னா அந்த மணி யாருக்கு அதிகமாக போகும்? டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு, புவர் கண்ட்ரிஸ் போகும். அப்போ அந்த ஃபண்டு தர வேலையை எல்லா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குங்க. WHO-வை புவர் கண்ட்ரிஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் யூஸ் ஆகிற மாதிரி ரிஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் வச்சுங்க, யூஎஸோட பிரசிடென்ட் இப்போ இருக்கிறது யாரு? ட்ரம்ப் எடுத்த முடிவு தான் WHO வெளியே போகிறது. மேபி அடுத்த பிரசிடென்ட் ஒருத்தர் வந்தாருன்னா, டெமோக்ராட்டிக்காக ஒருத்தர் வந்தாருன்னா அகைன் WHO ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இன்னும் ஒரு 4 years தான் கேப் இருக்கு. 4 yearsல மறுபடியும் USA உள்ள வரலாம். இந்த 4 year கேப்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் WHO என்ன பண்ணிடணும்? லீடர்ஷிப்பை பிடிச்சிக்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? 2 பண்ணணும். ஃபர்ஸ்ட், ஒரு லாங் டேர்மாக ஃபண்டிங் வரதுக்கு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்ம ஊரில் நிறைய ஹெல்த் எக்ஸ்பர்ட் இருக்காங்க. பட் WHO என்னது? குளோபல் லெவலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ குளோபல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸை நம்ம அதிகமாக பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். இப்போ நிறைய பேர் WHO ஒர்க் பண்ணுறது எல்லாருமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்த எக்ஸ்பர்ட்ஸ், முக்கியமாக US. இப்போ US வெளியே போகிறதுனால இந்த வெஸ்டர்ன் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? வெளியே போடுவாங்க. அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். ஸோ ஃபண்டை ஃபில் பண்ணுறது விஷயம் கிடையாது, ஹெல்த் எக்ஸ்பர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஹெல்த் எக்ஸ்பர்ட் என்ன அர்த்தம்? குளோபல் லெவலில் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா அதுக்கான பாலிசி எப்படி உருவாக்கணும்? திடீர்னு ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா, திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த கிரைசிஸ் தான் எப்படி மேனேஜ் பண்ணுறது? கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா கண்ட்ரியும் ஒன்றா கோஆர்டினேட் பண்ணுறது, இன்டர்நேஷனல் ஹெல்த் கோஆர்டினேஷன். இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறதுக்கு எக்ஸ்பர்ட் தேவை. அந்த எக்ஸ்பர்ட் நம்ம என்ன பண்ண உருவாக்கணும்? டெவலப்பிங் கண்ட்ரிஸ் உருவாக்கி WHO அனுப்பணும். இப்போ மெடிக்கல் லெவலில் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸை உருவாக்குறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் யாரு? குளோபல் சவுத் ஜாயிண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். மல்டிபிள் நேஷன்ஸ்லேருந்து ஏஷியன், ஆப்பிரிக்கன் எல்லா கண்ட்ரிஸும் ஒன்றா சேர்ந்து மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணி ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸை ப்ரொஃபஷனல் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ட்ரெயின் பண்ணணும். மூணாவது முக்கியமானது, WHO-வோட ஹெட் குவார்டர் எங்கே இருக்குது? சுவிட்சர்லாண்டில் இருக்குது. சுவிட்சர்லாண்டில் ஏன் இருக்கணும்? அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். WHO மெயின் வேலை என்ன? ஹெல்த்து, வேக்சினேஷன், டிசீஸ் சரி பண்ணுறது. அப்போ கண்டிப்பாக ஹெட் குவார்டர் எங்கே இருக்கணும்? ஒன்று காங்கோ மாதிரி கண்ட்ரியில் இருக்கணும். காங்கோ இல்லை கைரோ இல்லை மணிலா இல்லை இந்தியா நியூ டெல்லி. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சைடு இல்லை புவர் கண்ட்ரீஸில் எங்கே ஹெல்த் பிரச்சனை, எங்கே ஹெல்த் ப்ராப்ளம் அதிகமாக வருமோ அங்கே ஹெட் குவார்டருக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ ஒரு பெரிய கண்ட்ரியிலேருந்து ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? டே டு டே ஃபங்க்ஷனுக்கான காசு கொஞ்சம் குறையில்லை. டெவலப் கண்ட்ரீஸில் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். ஹெட் குவார்டர் மாற்றுறது வழியாக டே டு டே ஃபங்க்ஷன் காஸ்ட் ஆகும், கொஞ்சம் குறையும். ஸ்டார்டிங்கில் இந்த ஷிஃப்ட் பண்ணும்போது அதிகமாகும், பட் லாங் டேர்மில் இம்பாக்டாக இருக்கும், பாசிட்டிவ். ஸோ ஹெட் குவார்டர் ஷிஃப்ட் பண்ணுறதும் இட் இஸ் a huge benefit. இந்த 3 விஷயங்களும் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணாதான் ஒருவேளை 4 வருஷத்துக்கு அப்புறம் USA அகைன் WHO ஜாயின் பண்ணுச்சுன்னா அந்த டைமில் டெவலப்பிங் கண்ட்ரிஸும் புவர் கண்ட்ரிஸும் WHO லீடர்ஷிப்பை ஆல்ரெடி எடுத்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் குளோபல் ஹெல்த்
அஜெண்டா. இதை முடிவு பண்றதுல எந்த நோயை ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த வேக்சினேஷன் ப்ரையாரிட்டி தரணும், எந்த கண்ட்ரிக்கு ப்ரையாரிட்டி தரணும் அப்படின்ற எல்லா முடிவுகளையும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்கிறதுக்கான ஒரு அஜெண்டா உருவாக்க முடியும். அப்போ WHO இருந்து USA வெளியே போனதுன்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் எ ஃபண்டிங் கிரைசிஸ், இட் இஸ் எ டர்னிங் பாயிண்ட். ஸோ டேக் லீடர்ஷிப், பில்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ட்ரெயின் அவர் ஓன் எக்ஸ்பர்ட் அண்ட் கிரியேட் எ டெமோக்ரட்டைஸ் WHO. ஸோ இப்போ பேசின அதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் தியரட்டிக்கலாக பார்க்கலாம், சோஷியாலஜிக்கலா இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆங்கில பார்க்கலாம். எந்த நாடு செம ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ராங்காவோ இல்லை வைப்ரண்டாவோ எஃபிஷியண்டாக இருக்கணும்னா பணம் மட்டும் பத்தாது. நீங்கள் ஒரு 10 லட்சம் கோடி கொடுத்து ஒரு புவர் கண்ட்ரியை டெவலப் ஆக சொன்னால் டெவலப் ஆகணும் அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஓல்டு ட்ரெண்ட். ஒரு தேசத்தோட முன்னேற்றம், ஒரு நேஷனோட ப்ராக்ரஸ் எங்க இருக்குன்னா அது உருவாக்குன இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்ட்ரில எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ட்ரில டெமோக்ரஸி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு கண்ட்ரில எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பணத்தை பார்த்துக்கிற இன்ஸ்டிடியூஷன், அந்த இன்ஸ்டிடியூஷன் எவ்வளோ எஃபிஷியன்சியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கண்ட்ரியோட ஸ்டெபிலிட்டி சூப்பரா இருக்கும். ஒரு கண்ட்ரில பார்லிமெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ப்ராக்ரஸிவாக இருக்கும். அப்போ ஒரு ப்ராஸ்பரஸ் நேஷனோட பேக் போன இது இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அப்போ ஒரு பூரர் கண்ட்ரி தன்னோட ஹெல்த் கிரைசிஸ்ல செம்ம சூப்பராக இருக்கணும்னா அதுக்கு பேக் போன கண்டிப்பாக இருக்கணும் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் அது WHO. இது யார் சொல்லியிருக்கா? வை நேஷன் ஃபெயில்ஸ் அப்படின்னு புக் எழுதி 2024 எக்கனாமிக்ஸ்க்கு நோபல் பிரைஸ் வாங்கினவங்களோட ஐடியா தானே. எல்லா பணக்கார நாடுகளும் ப்ராஸ்பரஸா எஃபிஷியன்ஸா இல்லை. எந்த நாட்டில் இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ராங்கா இல்லையோ அந்த நாடு ஃபெயில் ஆகிடும். சிமிலர்லி நம்ம குளோபல் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா குளோபல் லெவலில் இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங் மீன்ஸ் எஃபிஷியன்சியாகவும் டெமோக்ரஸியாகவும் ஒர்க் பண்ணணும். அப்போ WHO-வை டெமோக்ரஸியாக ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு, எஃபிஷியன்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த காலம் வந்து ஹைப்பர் நேஷனலிசம் ஏஜ். அதாவது மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் இன் தி வேர்ல்டு ஆர் எம்ப்ரேசிங் நேஷனலிசம். என்ன நேஷனலிசம்? கன்சர்வேட்டிவ் நேஷனலிசம், விச் மீன்ஸ் இந்த குளோபுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது, நமக்கு எது தேவையோ அதுதான் கரெக்ட். இது ஒரு பூரர் கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னா ஓகே. ஈவன் எல்லா டெவலப்டு கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா எல்லாரும் என்ன பண்றாங்க? ரைஸ் ஆஃப் ஹைப்பர் நேஷனலிசம். அதாவது குளோபல் கோஆபரேஷனை குறைச்சிட்டு அவங்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதில் ஃபோக்கஸ் பண்றது. முடிஞ்ச அளவுக்கு பணக்கார நாடாக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா மணியை குளோபல் இன்ஸ்டியூஷன் தராம அவங்க நாட்டுக்கு தேவை மாதிரி பயன்படுத்திக்கிறது. ஸோ குளோபல் இன்ஸ்டியூஷனுக்கு ஃபண்டை கட் பண்ணிட்டு தன்னோட டொமஸ்டிக் கண்ட்ரியோட ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் திஸ் ஹைப்பர் நேஷனலிசம் இஸ் a dangerous symbol. In a reason, ஒரு கண்ட்ரியோட ப்ராப்ளம் இஸ் கனெக்டட் வித் தி குளோபல் ப்ராப்ளம். ஸோ யூ நீட் ஏ குளோபல் கோஆர்டினேஷன். டிசீஸ், கிளைமேட் சேஞ்ச், எக்கனாமிக் பாலிசி, அக்ரிகல்ச்சர் பாலிசி எல்லாத்துக்குமே குளோபல் கோஆர்டினேஷன் முக்கியம். அப்போ நேஷனலிசம் பார்க்குற அளவுக்கு குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணி ஆகணும்? ஸ்ட்ராங் ஆக்க வேண்டியது கடமை. இந்த ரோலை டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா பாயிண்ட்டுமே இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் வந்த பாயிண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணியாச்சு. இப்போ ரிவிஷன் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் ஹைப்பர் நேஷனலிசம்னா ஞாபகம் இருக்கா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், அந்த எக்ஸாம்பிள் ஹைப்பர் நேஷனலிசத்துக்கு சொல்லலாமான்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சேம் ரியல் எக்ஸாம்பிள், அமெரிக்கன் எக்ஸாம்பிள். USA கவர்மெண்ட் இம்போஸ்ட் ஹை டேரிஃப் ஆன் இம்போர்ட்டட் குட்ஸ். ஸோ அமெரிக்காக்குள்ள ஃபாரின் கண்ட்ரிலேருந்து பொருள் வருதுன்னா, மார்க்கெட்டுக்கு வருதுன்னா அந்த எல்லா பொருளுக்கும் டேரிஃப் அதிகமாக்குறேன். ஏன் அதிகமாக்குறேன்? நீங்கள் எல்லாரும் ஃபார் எக்ஸாம்பிள் கனடா, மெக்சிகோ, சைனா, இந்தியா வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாரும் எந்த பொருளை அமெரிக்காக்குள்ள அனுப்புறீங்களோ, ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த எல்லா பொருளும் USA கம்பெனி என்ன பண்ணுது? USAலே ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ நீங்கள் எல்லாரும் அந்த பொருளுக்கு போட்டியா மார்க்கெட்டில் உங்கள் பொருளையும் விற்பனை பண்ணுறீங்கன்னா, ட்ரேட் பண்ணுறீங்கன்னா எங்கள் டொமஸ்டிக்காக உற்பத்தி பண்ண பொருளுக்கு என்ன அதிகமாகும்? காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடும். அண்ட் கன்ஃபார்ம்லி எங்கள் பொருளோட சைனா பொருள் எப்படி இருக்கும்? சீப்பாக தான் இருக்கும். அப்போ எங்கள் நாட்டில் உற்பத்தி பண்ண பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க, ஃபாரின் குட்ஸாக வாங்குவாங்க. அதுக்கு நாங்கள் விட மாட்டோம். அப்போ எங்கள் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பொருள் வைங்க, பட் டேரிஃப் அதிகம். உங்கள் பொருளோட விலை 100 ரூபானா 30% டேரிஃப், 130 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அப்போ USA கவர்மெண்டோட மெயின் எய்ம் என்ன? ப்ரொடெக்ஷனிசமா? தன்னோட கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை பாதுகாக்கணும். இப்போ ஒரு ஆங்கிள் பார்த்தா ஹைப்பர் நேஷனலிசம் சொல்லலாமா? என்ன ரீசன்? இந்த ட்ரேட் பேரியர்னால, இந்த ஹை டேரிஃப்னால USAவோட டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்க, பட் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஹர்ட் ஆவாங்கல்ல. பட் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு யார் முக்கியம்? ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் தான் முக்கியம். ஸோ ஒன் ஆஃப் தி ஃபார்ம் ஆஃப் ஹைப்பர் நேஷனலிசம் த்ரூ எக்கனாமிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் சேம் இந்த விஷயத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, பெக்கர் தி நெய்பர் பாலிசிஸ். ஆடம் ஸ்மித் சொன்ன கீவேர்ட். ஸோ ஆடம் ஸ்மித் என்ன சொல்ல வர்றார்? USA பண்றது கரெக்டா தப்பா? அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ கம்ப்ளீட்லி ராங். இன்னொரு கண்ட்ரியோட பொருளை ஒரு நாட்டுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய வேலைகள் பண்ணாலும், அது பார்க்கறதுக்கு உன்னோட டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி பெனிஃபிட் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் ஃபியூச்சரில் பாதிக்கப்பட போகிறது உங்கள் கண்ட்ரி தான். ஸோ எப்படி ப்ரொடெக்ஷனிஸ்ட் மெஷர் நம்ம கண்ட்ரியை பாதிக்கும்? ஆடம் ஸ்மித் எப்படி சொல்றாரு அதை பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் என்ன ஆசைனா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வச்சுக்கலாம். இந்தியா வேணாம், தப்பான எக்ஸாம்பிள் USA வச்சுக்கலாம். நாம எந்த கண்ட்ரியோட பொருளும் வாங்கக்கூடாது. அதாவது நாம இம்போர்ட் பண்ண வேணாம். நாம இம்போர்ட் பண்ணோம்னா அவங்க நம்ம என்ன பண்ணி ஆகணும்? காசு கட்டணும். அப்போ நாம காசு கொடுத்து வாங்கிட்டே இருந்தோம்னா நம்ம நாடு என்ன ஆகிடும்? பூரா மாறிடும். அப்போ நம்மளோட மெயின் எய்ம் இருக்குன்னா நாம தான் எல்லா பொருளும் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். இதுதான் ஹைப்பர் நேஷனலிசம். நான் எந்த நாட்டிலிருந்து பொருள் வாங்க மாட்டேன், நான் இம்போர்ட் பண்ண மாட்டேன், பட் எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணுவேன். இதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது யாரு? பிரிட்டிஷ்ல இருந்த மெர்கன்டலிஸ்ட். இவங்க யாரு? ஃபார் எக்ஸாம்பிள் UK. தன்னோட நாடு வந்து பணக்கார நாடாக மாறணும்னா ஈஸியஸ்ட் வழி நம்ம ஊரில் என்ன பொருள் இருக்கோ ப்ரொடியூஸ் பண்ணி
எல்லாருக்கும் விற்கலாம். எல்லா ஊரும் நம்ம பொருள் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க. அப்போ நம்ம கண்ட்ரி என்ன ஆகிடும், வெல்த்தியராக மாறிடும். இது மெர்கன்டைலிஸ்டோட பாலிசி. ஆடம் ஸ்மித் இது தப்புன்னு சொல்றாரு, ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். ஒரு கண்ட்ரியோட ஒரு நேஷனோட வெல்த் எது, இந்த மாதிரி மெர்கன்டைல் சொல்ற மாதிரி நீங்க ட்ரேடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட வெல்த் அதிகமாகாது. ட்ரேடை ஃப்ரீ ஆகுங்க. ஃப்ரீ மீன்ஸ் அர்த்தம், நீ எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றியோ அந்த அளவுக்கு மற்ற கண்ட்ரில இருந்து பொருள் வாங்கிக்கும். ஃப்ரீ ட்ரேட் அவசியம். ஃப்ரீ ட்ரேட் பண்ணாம நீ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருந்தனா ஷார்ட் டேர்ம்ல பாக்குறதுக்கு உங்க கண்ட்ரிக்கு லாபம் இருக்கும். ஏன்னா என்ன அர்த்தம், மற்ற கண்ட்ரிஸ் எல்லாரும் உங்க பொருள் வாங்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும், பணக்கார நாடு. பட் ஃபியூச்சர்ல இந்த எல்லா கண்ட்ரிஸ் ஆகும், பொருள் வாங்கிட்டே இருக்கு, காசு பத்தாது, புவர் கண்ட்ரியா மாறிடும். அதுக்கப்புறம் யார்கிட்ட நீங்க பொருள் வைப்பீங்க? நீங்க உலகத்தை அழிச்சிட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றது நாடே இருக்காது. லாங் டேர்ம்ல உங்களுக்கு அடிபடும். இது ஒண்ணு. பட் அதோட முக்கியமானது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க உங்க உள்நாட்டிலே ஒரு செல்போன் உற்பத்தி பண்றீங்க, ஓகேவா? இது எல்லா ஊருக்கும் வைக்கிறீங்க. இன்னொரு கண்ட்ரில ஒரு செல்போன் உற்பத்தி பண்ணிட்டாங்க, அவன் உங்க ஊர்ல விற்கிறதுக்கு வரான். பட் நீங்க அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றீங்க, டாக்ஸ் போட்டு டாரிஃப் போட்டு அதிகமாக்கிறீங்க. பண்ண மாட்டான், உங்க கண்ட்ரிக்கு வர மாட்டான். ரெண்டாகுது, வேலை அதிகமாகுதுல்ல, லாஜிக் போறதுல. உங்க நாட்டில் உற்பத்தி பண்ண பொருள் விலையும் நீங்க டேரிஃப் போட்டு கொண்டு வந்து வச்சீங்கன்னா விலை அதிகமாக இருக்கும், வாங்க மாட்டாங்க. அப்போ உங்க நாட்டுக்குள்ள எந்த ஃபாரின் குட்ஸும் வராம நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணி வித்துட்டு இருந்தீங்கன்னா அந்த குட்ஸ் எப்படி இருக்காது, எஃபெக்டிவா இருக்காது, புதிய கண்டுபிடிப்புகள் வராது, உங்க மக்களோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. மற்ற குட்ஸும் வந்து போட்டி போட்டாதான் மார்க்கெட்ல அதோட எஃபிஷியன்சி என்ன பண்ணுவீங்க, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. அது உங்க மக்களுக்கு தான் யூஸ்ஃபுல். என்ன சொல்ல போனா, ஒரு கண்ட்ரி தனக்கு தேவையான எல்லா பொருளும் அதை உற்பத்தி பண்ணிச்சுன்னா அதில் என்ன இருக்காது, எஃபிஷியன்சி இருக்காது. சில பொருளை பிரிச்சுக்கணும், இந்த கண்ட்ரி இதை உற்பத்தி பண்ணட்டும், அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். நாம ஒரு 4 பொருள் என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 5 பொருளை இம்போர்ட் பண்ணலாம், 5 பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் ஆளுக்கால பிரிச்சுட்டா தான், ஃப்ரீ ட்ரேட் பண்ணாதான் நீங்கள் உங்கள் கண்ட்ரியில் எது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதை ஸ்பெஷலைஸ்ட் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் வெல்த் அதிகமாக்க முடியும். ஸோ இது எல்லாமே ப்ரொடெக்ஷனிசத்தில் பாதிப்பு ஏற்படும். இதெல்லாம் முக்கியமானது. இப்போ யூஎஸ் என்ன பண்ணியிருக்கு, சைனாவோட எந்த பொருள் வந்தாலும் டேக்ஸ் எவ்வளோ, 30%. இப்போ 100 ரூபாய் பொருள் யூஎஸ்ஏக்குள்ள எப்படி இருக்கும், 130 ரூபா. லாஜிக் புரியுதா? இப்போ அதே பொருள், அதே சைனா பொருள் இந்தியாவில் என்ன கிடையாது, ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் வச்சுக்கலாம் 100 ரூபா. இப்போ நம்ம மார்க்கெட்டில் சைனா பொருள் 100 ரூபா, அமெரிக்கா மார்க்கெட்டில் 130 ரூபா. இப்போ யோசிங்க, யூஎஸ்ஏ மக்கள் இருக்காங்க, இந்தியா மக்கள் இருக்காங்க. ஒருவேளை சைனா அனுப்பிச்சுல அந்த பொருள் தான் மோஸ்ட் ஹை குவாலிட்டி குட்னு வச்சுக்கலாம். அந்த பொருள் வந்து இந்தியன்ஸ்க்கு சீப்பாகவே கிடைக்குது. பட் அமெரிக்கன்ஸ் அதிகமாக காசு கொடுத்தா வாங்கணும். அதாவது இப்போ சைனா முடிவு பண்ணி வச்சுக்கலாம், நீங்கள் எவ்வளோ டேரிஃப் அதிகமாக்கினாலும் நாங்கள் மார்க்கெட்டில் பொருள் விற்கிற முடிவு பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். ஒருவேளை அமெரிக்கன் மக்கள் அந்த குட்ஸை வாங்க ஆசைப்படுறாங்கன்னா விலைவாசி விட ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ உங்கள் மக்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன ஆகுது, அதிகமாகுது. ஏன்னா சைனாக்கு நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் ஊரில் 130 ரூபா வித்துட்டு மற்ற கண்ட்ரி என்ன பண்ணலாம், 100 ரூபாய்க்கு விற்கலாம். அப்போ பாதிக்கப்பட போகிறது உங்கள் கண்ட்ரி தான். இது ஒன்று. இன்னொரு ஆங்கிள், சைனாவோட பொருளுக்கு நீ டேரிஃப் அதிகமாகிட்ட, பட் சைனா என்ன பண்ணும், நீ ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் வந்துருப்பாரு, நீ ஃப்ரண்ட் பேஜில் பாட்டம் நியூஸே அதான், யூஎஸோட எல்லா பொருளும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லா பொருளும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், டேரிஃப் அதிகமாக்க போகிறோம். 2 கவர்மெண்ட்டும் மாற்றி பொருள் விலையை டேரிஃப் போட்டு அதிகமாக்குறதுனால யாருக்கு பிரச்சனை, பீப்புள் தான் பிரச்சனை. என்ன ரீசன், இந்த கண்ட்ரி இருக்கிற மக்களும் சைனா பொருள் வாங்க முடியாது, இந்த கண்ட்ரி இருக்கிற மக்களும் யூஎஸ்ஏ பொருள் வாங்க முடியாது. ஓவராலா யூஎஸ்ஏ சைனா மாதிரி எல்லா கண்ட்ரியும் தன் நாட்டுக்குள்ள வர எல்லா பொருளையும் டேரிஃப் அதிகமாகிடுச்சுன்னா எல்லா பொருளையும் பார்க்க இருக்கும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்னா மக்கள் பொருள் வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்க. பொருள் யாரையுமே வாங்கலைன்னா மார்க்கெட்டில் எல்லா பொருளும் எப்படி இருக்கும், ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கும். ஸ்டாக்னெண்ட் ஆகிடுச்சுன்னா எக்கனாமி என்ன ஆகிடும், ஸ்லோடவுன் ஆகிடும். இந்த ஸ்லோடவுன் ரொம்ப நாளைக்கு நீடிச்சதுன்னா என்ன ஆகிடும், எக்கனாமி டெப்ரெஷன் ஆகும். 1930s வந்ததுக்கான மெயின் ரீசனே இதுதான். அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியும் ஹை டாரிஃப் போட்டு இன்ஃப்ளேஷன் அதிகமாகி கொடுத்ததால எக்கனாமி ஆயிடுச்சு, ஸ்டாக்னெண்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஸ்டோரியில இருந்து ஆனஸ்ட் சொல்றதுல இருந்து 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், இது டெம்பரரி தான். இப்போ யூஎஸ்ஏ போல டாரிஃப் இருக்குல்ல, அது பார்க்க டெம்பரரியா தான் யூஎஸ்ஏ மக்களுக்கு இல்லை யூஎஸ்ஏ கவர்மெண்ட்டுக்கு தன் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை சேஃப்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அவங்க மக்களுக்கு லாங் டேர்ம்ல ப்ராப்ளம் தான். இது ஒன்று. இப்போ யூஎஸ்ஏ பண்றதை பார்த்து இந்தியா, சைனா இல்லை மற்ற கண்ட்ரிஸ் ஏன் கூடாது, ரீடாலியேட் பண்ணக்கூடாது. அதாவது அவங்க பண்ண மாதிரியே அவங்க நாட்டு பொருளுக்கு நீங்க அதிகமாக டாக்ஸ் போடக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா மாறி கவுண்டரா போட்டு டிப்ரெஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆடம் ஸ்மித்தோட கன்க்ளூஷன் என்ன, ஒரு கண்ட்ரி தன்னை பணக்காரனா மாற்றிக்கிறதுக்காக வெறும் எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ணுவேன், என் பொருள் மட்டும் தான் விற்பனை செய்வேன், மற்ற யார் பொருளையும் அலோ பண்ண மாட்டேன் நாட்டுக்குள்ள அப்படின்னா தட் இஸ் ராங் மெத்தட். ஸோ ஹைப்பர் நேஷனலிசம் லீட்ஸ் டு குளோபல் டென்ஷன். ரியல் லைஃப்ல எந்த கண்ட்ரி அதிகமாக டாரிஃப் பிடிச்சோ அந்த கண்ட்ரியோட மக்கள் தானே பண்ணுவாங்க, அதிகமாக சஃபர் ஆவாங்க. இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ்லையும் சேம் ஹைப்பர் நேஷனலிஸ்ட் லிங்க் பண்ணிக்கலாம். யூஎஸ் சென்ஸ் பேக் 200 இந்தியன்ஸ் ஆன் மிலிட்டரி பிளேன். அமெரிக்காக்குள்ள யாரெல்லாம் இல்லீகலா இருக்காங்களோ எல்லா இந்தியன்ஸும் பிடிச்சி இந்தியாவுக்கு வந்து விட்டுட்டு என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் போறாங்க. எங்க நாட்டுக்குள்ள நாங்க மட்டும் தான் இருக்கணும். இல்லீகலா யாரெல்லாம் வராங்களோ என்ன பண்ணுவாங்க, வெளியே அனுப்பிடுவோம். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யூஎஸ்ஏ, யாரெல்லாம் இல்லீகல் மைக்ரன்ஸோ, ஃபர்ஸ்ட் இல்லீகல் மைக்ரன்ஸ் யாரு, யூஎஸ்ஏ நாட்டுக்குள்ள விசா வாங்காம இல்லீகலா வந்தவங்க, இல்லைனா விசா டேட் முடிஞ்சும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் இல்லீகல் மைக்ரன்ஸ். குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 18,000 பேர், 18,000 இந்தியன்ஸ் வேர் ஸ்டேயிங் இன் யூஎஸ் இல்லீகலி. அதில் ஒரு 100 பேர் என்ன பண்ணிருக்காங்க, பிடிச்சி மிலிட்டரி ஃபிளைட்ல வந்து விட்டு போயிருக்காங்க. which means USA is more serious about illegal migration. What is India's response? As usual, இல்லை யூஎஸ்ஏ மட்டும் கிடையாது, எந்த கண்ட்ரிக்கு
எங்கள் இந்தியன்ஸ் வந்து இல்லீகலாக இருக்காங்களோ அவங்க நாங்கள் பார்த்துக்க வேண்டிய எங்கள் கடமை தான். நாங்கள் அந்த மக்கள் அகைன் ரிட்டர்ன் வர சொல்லிக்கிறோம். இந்தியாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட். ஸோ ஒரு ஸ்மால் ஃபேக்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி பண்ணி புரிச்சா, தாய்நாடை காப்பதற்கான ஒரு செக்யூரிட்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இன் யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 1.5 லட்சம் இண்டிவிஜுவல்ஸ் இல்லீகலாக யூஎஸ்ல இருக்காங்க. இந்த எல்லா இல்லீகல் மைக்ரன்ஸையும் சீக்கிரமாக அட்ரஸ் பண்ணி வெளியே அனுப்புறது தான் ட்ரம்ப்போட மிஷன். கரெக்டா? ட்ரம்ப்போட எலெக்ஷன் கேம்பெயின் அதானே? எஸ். ஸோ பேசிக் ஃபேக்ட் தான் பார்த்தாச்சு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியும்ல, இது கண்டினியூங் ப்ராசஸ். இந்த நியூஸ் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நீ சென்டர் பேஜில் லெஃப்ட் சைட் இருக்குல்ல, லேர்னிங் ஸ்டெப்ஸ், அதை 2 லைன் படிக்கல. இந்தியா மஸ்ட் ஃபர்தர் ஸ்ட்ரென்தன் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன். ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கலில் நம்ம ஒரு 2 கீவேர்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு இந்தியன் யங்ஸ்டர் அவரால் சரியான வேலைக்கு போக முடியல, நல்ல வேலைக்கு போக முடியல அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கும். அதில் முக்கியமான காரணம் அவரோட சைல்டுஹுட் ஸ்கூலிங், ஆரம்ப கட்ட ஸ்கூலிங் போவாங்கல்ல, சின்ன வயசுல அவர் படிக்கும்போது 2 விஷயம், இந்த எழுத்துக்கூடி படிப்பாங்கல்ல, லிட்ரஸி, இந்த லிட்ரஸி லெவலும் நம்பர்ஸ் நியூமரசி, இது 2 ஸ்டார்டிங்கே ரொம்ப வீக்காக இருந்தாங்கன்னா ஃபியூச்சரில் படிக்கிறது கஷ்டப்படுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்தியாவோடைய பெரிய ப்ராப்ளமே இந்த FLN சொல்லலாமா, அடிப்படை ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. ஸோ அடிப்படையாக ஒரு நாலேஜும், ரீடிங் நாலேஜ், ரைட்டிங் நாலேஜ் அண்ட் நம்பர்ஸ் பற்றியான ஒரு கால்குலேஷன், இதெல்லாம் சின்ன வயசுலேயே நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா, ஸ்ட்ராங் ஆகிட்டாலே போதும், ஃபியூச்சரில் எது வேணால் படிச்சுக்கலாம்ல. அப்போ இந்த FLN இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் NIPUN நிப்புன் பாரத் ஸ்கீம். ஸோ அந்த ஆர்டிக்கலில் என்னோட மெயின் இன்டென்ஷன் இந்த FLNன்ற வார்த்தையும் நிப்புன் பாரத் ஸ்கீம் வேணால் மிஷன் வச்சுக்கலாம். நிப்புன் பாரத் மிஷன், இந்த 2 கீவேர்டு இன்ட்ரோ பண்ணுறது மெயின் எய்ம். ஸோ நிப்புன் பாரத்ன்றது ஒரு மிஷன். ஒரு எய்ம் என்ன, எல்லா குழந்தைகளுக்கும் லிட்ரஸியும் நியூமரஸியும் அடிப்படையில் ஸ்ட்ராங் ஆக்கிடணும். இயர்லியர் எஜுகேஷன்லேயே ஸ்ட்ராங் ஆகிட்டா லேட்டர் எஜுகேஷனில் அவங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக படிச்சுப்பாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஒரு குழந்தைக்கு FLN லிட்ரஸி நியூமரஸி வீக்காக இருக்கிறதுனால தான் மோஸ்ட்லி வில்லேஜில் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ சின்ன வயசுலேயே ட்ராப் அவுட் ஆகிறது, இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவில் அதிகமாக இருக்குது, இல்லை ஹோலிஸ்டிக்காக சொல்லணும்னா இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் கம்மியாக இருக்குன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் காரணம் FLN சொல்லலாம். சின்ன வயசுலேயே ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா ட்ராப் அவுட் கம்மியாயிடும், நல்லா படிச்சிருக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கலாம், கண்ட்ரி க்ரோத்தும் அதிகமாகிடும். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் நம்ம ஏன் பார்க்குறோம், ரீசென்ட்லி ஏசர் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சு, ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் 2024. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு ஃபவுண்டேஷன் லிட்ரஸியும் நியூமரஸியும் ஓரளவுக்கு ஹையர் லெவலில் இருக்குது இந்தியாவில். ப்ளஸ் அந்த கோவிட் டைமில் ஒரு லேர்னிங் கேப் இருந்துச்சுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த லேர்னிங் கேப் இருக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஹேஸ் பின் ரெடியூஸ்ட். நிப்புன் ஸ்கீம் ஏன் பார்த்தோம், இந்த நிப்புன் மிஷன் படி 2026-27 இந்த ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி இருக்குல்ல, இது வந்து 100% சக்ஸஸ் ஆகணும். அதாவது பேசிக் ரீடிங் மேக்ஸ் வந்து எல்லா குழந்தைங்களாலும் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இது ஒரு பாயிண்ட். அண்ட் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். 2025 பட்ஜெட்டில் எஜுகேஷனுக்கு சொல்லப்பட்ட சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், AI பேஸ்ட் லேர்னிங் இன் எஜுகேஷன். எஜுகேஷனில் AI கொண்டு வரணும், அதுக்கு நிறைய சென்டர்ஸ் உருவாக்கலாம். என்ன சென்டர், AI சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் எஜுகேஷன். கல்வியில் AI கொண்டு வரதுக்கான சென்டர் எப்படி கொண்டு வரலாம், அதுக்கு ஒரு 500 கோடி அலோகேஷனா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல்ஸில் AI சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் ஃபார் ஸ்கூல்ஸ் தட் மேக்ஸ் ஆன்லைன் லேர்னிங் மோர் அசசபிள். மூணாவது, வழக்கம் போல IITs அதிகமாக்கணும். அதுக்கேற்ற மாதிரியே ஹையர் எஜுகேஷனுக்கு இந்த வருஷம் 7% எக்ஸ்ட்ரா ஃபண்ட் கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் ஹையர் எஜுகேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ரிஃபார்ம் கொண்டு வரோம். ரிஃபார்ம் மீன்ஸ் அர்த்தம், ஒரு யங்ஸ்டர் வந்து காலேஜில் படிக்கிறதுக்கான மெத்தட் வந்து ஈஸியாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே டைமில் நிறைய காலேஜில் கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும். மல்டிபிள் கோர்சஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு காலேஜ் அட்மிஷன் வருஷத்துக்கு 1 கிடையாது, வருஷத்துக்கு 2. 6 மாதத்துக்கு ஒரு அட்மிஷன் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 இயர் கோர்ஸ் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் ஹோலிஸ்டிக்காக 4 இயர் கோர்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ 4 இயர் கோர்ஸ் வரப்போகுது. மல்டிபிள் காலேஜ் என்ரோல்மெண்ட், பை ஆனுவல் அட்மிஷன். ஸோ இவ்வளோ ரிஃபார்ம்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ஃபேக்ட்ஸ்ங்க. அந்த டேர்ம்ஸ் பார்த்தோம்ல, அந்த டேர்ம்ஸ் கூட அந்த ஆர்டிக்கலில் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ கவர்மெண்ட் மெயின் எய்ம் என்ன, NEP 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்களா. அதோட ப்ராசஸ் என்ன, ஒரு குழந்தை 3 வயசு ஆனதுக்கப்புறம் ஸ்கூலில் ஜாயின் ஆகிடுமா, 3 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் ப்ளஸ், அப்புறம் ஒரு 3 இயர்ஸ், அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் ப்ளஸ் 4 இயர்ஸ், 5+3+3+4. இந்த ப்ராசஸில் ஒரு குழந்தை ஃபுல்லாத்தையும் ஒரு யங்ஸ்டர் ஃபுல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடணும். அப்போ ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் இருக்குல்ல, அதில் என்ன வரும், LKG, UKG, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 5 வருஷமா. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடிக்குள்ள LKG, UKG இருக்குல்ல, இந்த 2 வருஷம் யார் பார்த்துக்கிறா, இப்போதைக்கு அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் தான் பார்த்துக்க போகிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போ குவாலிட்டி எஜுகேஷன் போகுமா. கவர்மெண்ட்டோட மெயின் எய்மே வந்து ஃபவுண்டேஷனை ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ அந்த ஃபவுண்டேஷன் ஃபோக்கஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துல என்ன ஆகுது, டீச்சர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் தான் மேனேஜ் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் சிம்பிளிஃபைட் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பட் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் 3 to 4 ஆர்டிகல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது ரெக்கார்ட் பண்ண முடியல, டைம் இல்லை, அடுத்த கிளாஸ் இருக்குது. பெண்டிங் ஆர்டிகல்ஸை அடுத்த கிளாஸ் கூட ஆட் பண்ணி ஷேர் பண்ணுறேன்.